Next is 2025, the next level. നമ്മുടെ തുടക്കം കുറിക്കുകയാണ്. എന്നും നമ്മൾ പറയുന്ന ആ ഒരു കാര്യം ഏതൊരു ആഘോഷവും ഐശ്വര്യത്തിന്റെ ആ ഒരു ഉള്ളപ്പടികൾ നമ്മൾ തുടങ്ങുന്നു. ആ ദീപനാളത്തെ തെളിയിച്ചുകൊണ്ട് ഐശ്വര്യം തെളിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു തുടക്കം. விலைவாசி ஏறிட்டே இருக்கு, இன்கம் கம்மியாயிட்டே இருக்கு. என் தமிழ் புரியுதா? ஓகே, I will speak little slow so people Malayalis also can understand. Right? So my point is, I'm traveling pan India. எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் கீழே தெரியுது, விலைவாசி ஏறிட்டு இருக்கு, இன்கம் கம்மி ஆயிட்டு இருக்கு. ஒரு கப் டீ
ஒரு 8-10 வருஷம் முன்னால 2 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு ஒரு சாயா 20 rupees மினிமம். ரைட் ஆர் மை டியர் ஃப்ரெண்ட், ஒரு பைக் 20,000 25,000 கிடைச்சது, இன்னைக்கு மினிமம் ஒரு பைக் 1 லட்சம் ரூபாய். எல்லாரோட விலைவாசி ஏறி இருக்கு, ஆனா இன்கம் கம்மி ஆயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட், ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கிறான். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னா அவனுக்கு அவன் வீட்டில் கொடுக்குற பேர் வந்து சோம்பேறி, உருப்படாத. ரொம்ப இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், துபாய் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. நம்ம எந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்றதுக்கு கிடையாதுங்க. நம்மளோட டியூட்டி அவங்க எல்லாரையும் வாழ்க்கையில மேல தூக்கணும். ரைட் ஆர் ராங்? ரொம்ப ஹவுஸ் வைஃப்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் காசு கேட்டா வேணும், யாரை பார்த்தாலும் அடிஷனல் இன்கம் வேணும். ஒரு சின்ன ரீட்டைல் ஷாப், சின்ன கடை எடுத்து உட்கார்ந்தவர் இன்னைக்கு ஆன்லைன் ரீட்டைலிங், பிக் பஜார், ரிலையன்ஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்ததுனால அவங்களோட ரீட்டைலிங் பிசினஸ் ஜீரோ ஆயிடுச்சு. சின்ன சின்ன கடை வச்சுக்கோங்க, இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு நாட்டு நிலைமை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மேனுஃபேக்சரர்ஸ், லேட் பக்கம் வச்சவங்க, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி மேட்ல மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கவங்க இன்னைக்கு டேட்ல அவங்களால ஈவி கட்ட முடியல. புரியுதா இல்லைங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நாட்டுல lakhs of people இந்தியால இருக்காங்க, lakhs crores of people இந்தியால இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? அவங்க எல்லாரையும் என்னால லட்சாதிபதியும் கோடீஸ்வரர் உருவாக்க முடியும். நீங்க கூட இருப்பீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி lakhs of people இந்தியால இருக்காங்க. அவங்க எவ்வளவு பேருக்கு ஜெயிக்கணும், எவ்வளவு பேர் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க, எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் க்ளூஸ் தரேன். இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கட்டாயமா ஜெயிக்க முடியும். பண்ணுவீங்களா? 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 எஸ். ஓகே, then I tell. My dear friends, first point நீங்க பண்ண வேண்டியது, MI லைஃப்ஸ்டைல் வந்து ஒரு ஸ்கீம் இல்ல. MI லைஃப்ஸ்டைல் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் இல்ல. MI லைஃப்ஸ்டைல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வந்தது, நீங்க உங்க மைண்ட்ல முடிவு பண்ணிக்கோங்க, MI லைஃப்ஸ்டைல் இஸ் a business. இது ஒரு ஸ்கீம் கிடையாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டோமா மாசம் 10,000 ரூபாய் வரும், வராது. கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் வரும், கஷ்டப்பட்டா யாருக்கும் வராது. ரைட்டா வாங்க? சோ MI லைஃப்ஸ்டைல் ஒரு பிசினஸ். முதல்ல உங்க மண்டல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், learn, understand and teach. முதல்ல நீங்க ஒரு ஐடிசி எப்படி ஆகணும்னு கத்துக்கோங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கத்து கொடுங்க. சிம்பிளா கேட்டா அப்ளை கிட்ட கேளுங்க, பிசினஸ் எப்படி பண்ணணும், டவுன்லைன்ல சொல்லுங்க, பிசினஸ் எப்படி பண்ணணும், மிடில்ல உட்கார்ந்து சம்பாதிங்க. பாசிபிளா? அப்ளை கிட்ட கேளுங்க எப்படி பண்ணணும், டவுன்லைன்ல சொல்லுங்க எப்படி பண்ணணும், மிடில்ல உட்கார்ந்து சம்பாதிங்க. பாசிபிளா? பண்ணலாமா? அப்ப முதல்ல கத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்து கொடுங்க. ரைட்? Third most important point, there is something called power of duplication. ஒத்துக்கிறீங்களா power of duplication னா? say for example, சஜி பாரிகர் சார் இருக்காரு. எங்க சார் சஜி சார்? just stand up sir. சஜி பாரிகர் சார் இன்னைக்கு UTC ரேங்க்ல இருக்காரு. ரைட்டா? சஜி பாரிகர் சாரோட லெஃப்ட் லெக்ல முடிஞ்சாரா? எஸ். ரைட்? ரைட் லெக்ல சீனிவாசன் சார். இவர் வாழ்க்கையில இவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி 2 டைமண்ட்ஸ் செலக்ட் பண்ணாரு. இப்ப வரைக்கும் கண்டினியூ சீலிங். அதே மாதிரி ப்ளீஸ், அதே மாதிரி நீங்க வந்து நீங்க டிசியா இருக்கலாம், ZTCயா இருக்கலாம், RTCயா இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது more focus on recruitment, not retaining. நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெக்ரூட்மென்ட். அதாவது இன்னைக்கு எனக்கு இந்த பிசினஸ் சக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ரைட் லெஃப்ட் சென்டர் 4 லெக் இருக்கு. இந்த 4 லெக்லயும் ஆளுங்க நல்ல லீடர்ஸா போட்டேன் அப்படின்னா அவங்க பண்ற டூப்ளிகேஷன்ல நமக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? அடுத்தது ரீபர்ச்சேசிங், நம்ம மாசம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது ரீட்டைலிங். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? முதல்ல ரீட்டைலிங், அப்புறம் ரீபர்ச்சேசிங், அப்புறம் ரெக்ரூட்மெண்ட். ரைட்டுங்களா இல்லீங்களா? இத கொஞ்சம் மாத்துங்க. ரெக்ரூட்மெண்ட், repurchasing and retailing. Right or wrong? Yes. My dear friends, ஒரே ஒரு பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் சொன்னேன். 4வது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் உங்க வைஃப் கூட இருக்கோ, உங்க அப்பா அம்மா கூட இருக்கோ, உங்க பார்ட்னர் கூட இருக்கோ, இல்ல உங்க ஃபேமிலி கூட இருக்கோ, இல்ல உங்க அப்பா கூட இருக்கோ, இல்ல பிரவீன் கூட இருக்கோ.
ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா கட்டாயமா உங்களால ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு கமிட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தரேன். நான் ஒரு கமிட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தரேன். அடுத்த 20 வருஷத்துக்கு எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு எதுவுமே ஆகாது. இன்கேஸ் பிரவீன் சந்தனுக்கு ஏதோ ஆச்சுனா கூட என் பையன் நிகில் சந்தன் ரெடியா இருக்கான். இதே மாதிரி நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் தரேன். 20 வருஷத்துக்கு ஒண்ணாவது நீங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் சார் சொன்னாரு 12,500 பேர் இருக்காங்க, 15,000 பேர் இருக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ராமிஸ் எனக்கு கொடுக்க முடியுமா? ஒரு ப்ராமிஸ், ஒரு கமிட்மெண்ட் லாஸ்ட் இருக்கிற சொல்லுங்க. முடியுமா? 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 அப்போ எங்க இருக்கீங்களோ அங்கே உங்க ரைட் ஹேண்ட் எடுங்க, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் எடுங்க, உங்க இதயத்து மேல கை வைங்க. பிரவீன் சார், பிரவீன் சார், பிரவீன் சார், பிரவீன் சார், நானு என் ஃபேமிலிக்காக, எனக்காக, என் லைஃப் ஸ்டைலுக்காக, என் வளர்ச்சிக்காக, என் கஷ்டங்களுக்காக அடுத்த 3 வருஷம் நானு உங்களுக்கு கமிட் பண்றேன். உங்க கூட நிற்பேன். பிளஸ் உங்க கூட நின்று ஒரு மில்லியனராவோ கோடீஸ்வரனாவோ முடிச்சுட்டு தான் நானு எம்ஐ லைஃப் ஸ்டைல் விட்டு போவேன்.